ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஃப்ரைடே விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஃப்ரைடே மார்னிங் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு மார்னிங் வாசலோட நிலப்படி இருக்கும்ல, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரொட்டீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும். ப்ளஸ் ரொம்ப தெய்வீகமாகவும் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு இதை ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பட் எனக்கு கொஞ்சம் மற்ற வேலைகளும் இருக்கும் அப்படின்றதுனால ரெகுலராக பண்ண முடியாது. பட் டியூஸ்டேவோ இல்லை ஃப்ரைடேவோ கண்டிப்பாக அதை பண்ணிடுவேன். ஸோ இந்த வாரம் பாபா கோயில் போயிருந்தப்போ இந்த தோரணம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வாசலில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டு வாசல் நிலப்படி இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபாராதனை காட்டுறது, சாம்பிராணி காட்டுறது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீட்டு குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நிலப்படியில் நம்ம குலதெய்வம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான் இதெல்லாம் நான் அதை நினச்சி பண்ணுறேன். ப்ளஸ் வாசலில் நம்ம எலுமிச்சம்பழம் கட் பண்ணிவிட்டு ஒரு இதில் மஞ்சளும் ஒரு இதில் குங்குமமும் வச்சோன்னா வீட்டுக்கு வரக்கூடிய திருஷ்டிகள் விலகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ இதை நான் கொஞ்ச நாளாகவே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் அது தனி ஒரு வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருந்தேன். வீட்டை எப்படி பாசிட்டிவ் வைப்போடு வச்சுக்கிறது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதிலே இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். என்ன நினச்சி நான் ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா ரெகுலராக வீட்டு வாசலில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ போடணும்னு தோணுதோ அப்போ வாசலில் கோலம் போடுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் இப்போ ரெகுலராக காலையில் எழுந்ததுமே வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டுருவேன். ஸோ இது எனக்கு ரீசன்ட் டைமில் நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால என்ன நினச்சி நானே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணுறப்ப நிறைய பாசிட்டிவ் வைப் இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவேன். ப்ளஸ் நம்மளையும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்துடும். நம்ம வீட்டில் எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி முடிச்சாச்சு. பாபா பூஜை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு சில சிஸ்டர்ஸ் நம்ம சேனலில் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இன்னும் அதை ஷேர் பண்ணாமல் வச்சுருக்கேன். கோச்சுக்காதீங்க, சீக்கிரமே அதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் எனக்கு அந்த சாமி கும்பிட்றத ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எப்படி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு கண்டிப்பாக சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அல்ட்ரா குக்கர் பற்றி நான் லாஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் எவ்வளவு, இது எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றதையும் ரிவ்யூவாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் இதில் சாதம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் இதில் சாதம் வச்சோன்னா அந்த விசில் வரக்கூடிய அந்த குழிவான பகுதியில் நிறைய தண்ணி வரும்போது அதில் கலெக்ட் ஆகிடுது. ப்ளஸ் அந்த சூடாக இருக்கும்போதே அது ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடுது. மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணி தெறிக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த மூடியில் பட தான் செய்யுது. வழிஞ்சு ஸ்டவ்வில் விழுகிறது இல்லை. அப்புறம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ குக்கர் ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. தாராளமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க. அப்புறம் என்னோடய வீக்கெண்ட் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சிடலாமேன்னு பார்த்தேன். எப்போவுமே சாட்டர்டே சண்டே தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். மோஸ்ட்லி சாட்டர்டே முடிச்சிருவேன் வீக்கெண்ட் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம். பட் சாட்டர்டே நாங்கள் வெளியில் போகிறதா இருந்துச்சு. போனோன்னா திரும்ப நைட்டு தான் வருவோம் அப்படின்றதுனால இந்த வேலையை என்னால் பார்க்க முடியாது. அடுத்த நாள் டயர்டாயிருவேன். கண்டிப்பாக சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஸோ அதனால் ஃப்ரைடேவே இந்த கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்பவும் போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த் மிக்ஸ் வச்சு ஒரு கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். அந்த ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னா இது கொஞ்சம் முளைக்கட்டின பயிரெலாம் இருக்கும்ல,
ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணக்கூடியது. அந்த மிக்ஸ் வந்து நான் வெளியில் தான் வாங்கினேன். பட் வந்து மார்னிங் டைமில் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது சாப்பிட்டுட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி சிம்பிளாக அந்த ஹெல்த் மிக்ஸ் தான் பண்ணேன். மாதிரி வீட்டில் க்ளீனிங் வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னர்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் டயர்டாக மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி எப்போவுமே வீக்கெண்ட் க்ளீனிங் இருக்கும்போது சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் எடுத்துக்குவோம். கவுண்டர் டாப்பு பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து கவுண்டர் டாப்பை டீப் க்ளீன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நம்மளோட கிச்சன் எப்பவும் பளிச்சுன்னு இருக்கும். ரெகுலராக நம்ம சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் இந்த வீக் தேவையான கொஞ்சம் காய்கறி எல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். அதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்குக்கு என்னென்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படின்றத சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கிக்கலாம். அதை அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸும் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு 5 டேஸ்க்கு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கியிருக்கேன். அதை தான் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். மாதிரி ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை ஸ்டோர் பண்ணும்போது நம்ம சீக்கிரமே யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள் இருக்கும் பாருங்கள். சீக்கிரமே தண்ணி விட்டுரும், இல்லைன்னா அதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற காய்கறிகள் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ணில் படுற மாதிரியோ இல்லை ரேக்கில் எதிர்த்தாப்பில் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம பார்வையில் இருக்க மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா ரேக்கில் பின்னாடி பக்கம் ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை பேஸ்கெட்டில் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுறோம் அப்படின்னா நம்ம அதை கவனிக்கவே வந்து சில நேரம் மறந்துடுவோம். அப்புறம் அந்த காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமே தண்ணி விட்டுரும், இல்லை அதோட ஃப்ரெஷ்னஸ் போய் சமைக்கிறப்போ வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் காய்கறிகள் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை உங்கள் கண் பார்வையில் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்படி ஃபாலோ பண்ணும்போது இந்த சீக்கிரமே எக்ஸ்பைரி ஆகிற பொருட்கள்லாம் வந்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிடுவோம். அது வேஸ்ட் ஆகிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் இப்போ தான் நியூலி மேரிடாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் இப்போ தான் உங்களோட கிச்சனை வந்து புதுசாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிச்சனில் உங்களுக்கு எது தேவையோ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரெகுலர் பேசிஸில் தேவைப்படக்கூடியதை மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிச்சனில் பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் அவ்வளோ பாத்திரங்கள் வந்து தேவைப்படாது. பட் வந்து நம்ம மேரேஜ் அப்போ கொடுத்த நிறைய பாத்திரங்கள்லாம் வந்து நம்ம கேபினெட்டில் கபோர்டில் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அதில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 10-15 பாத்திரம், இல்லை மேக்ஸிமம் போனால் ஒரு 20 பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். மற்ற பாத்திரங்கள்லாம் சும்மாவே தான் இருக்கும். அதை திரும்ப நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தேவையான பாத்திரங்களை மட்டும் கேபினெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட க்ளீனிங் வேலைகளும் கம்மியாகும், தேவையில்லாமல் ஒரு ஸ்பேஸ் வந்து எடுக்காது, நிறைய பாத்திரங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட கிச்சன் வந்து எப்பவும் க்ளீனாகவும் இருக்கும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். தேவையில்லாத பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கொடுத்துடலாம், இல்லை ரீசேலுக்கு வந்து சீக்கிரமே கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஒரு சின்ன டிப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நம்ம கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்ளீனிங் வேலைகள் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ப்ளஸ் வந்து கிச்சனும் எப்போவும் நீட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த விலாக் வந்து இதோட முடியுது. நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.